அனைவருக்கும் வணக்கம். இன்று 4ஆம் வகுப்பு கணித பயிற்சி ஏட்டின் 4வது அலகு பின்னங்கள், அதற்கான விடைகளை பார்க்கலாம். 4.1 விடையளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சம பாகங்களாக பிரிக்கப்பட்ட படத்தை வட்டமிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் சதுரத்தை 4 சம பாகமாக பிரிச்சிருக்காங்க. கொடுக்கப்பட்ட வடிவத்தை உனக்கு பிடித்த எண்ணிக்கையில் சம பங்கிட்டு மொத்த பங்குகளை எண்ணி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு செவ்வகம் கொடுத்துருக்காங்க. இந்த செவ்வகத்தை 8 சம பாகமாக பிரித்து நாம் 8ன்னு எழுதியிருக்கோம். அடுத்ததாக ஒவ்வொரு வடிவத்திலையும் ஒரு பாகத்திற்கு மட்டும் வண்ணம் தீட்டி அதை குறிக்கும் பின்னத்தை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வட்டத்தில் 3 சம பாகங்கள் பிரிச்சிருக்காங்க. இதற்கு 3ல் 1 அப்படின்னு நாம் எழுதியிருக்கோம் பின்னத்தை. அடுத்ததாக ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க. அந்த சதுரத்தை 4 சம பாகமாக பிரிச்சிருக்காங்க. அதற்கு ஒரு பாகத்துக்கு மட்டும் நம்ம வண்ணம் தீட்டி 4ல் 1 அப்படின்னு குறிச்சிருக்கோம். அடுத்ததாக ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. அந்த முக்கோணத்தில் 2 சம பாகங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 2 சம பாகத்தில் 1க்கு மட்டும் வண்ணம் தீட்டி 2ல் 1 அப்படின்னு பின்னத்தை எழுதியிருக்கோம். இந்த பகுதி 4.2 விடையளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் வினா, பின்னங்களுக்கு ஏற்ப வண்ணமிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4ல் 2 மேலே வட்டத்தில் 4 சமபாகங்கள் கொடுத்துருக்காங்க. 4ல் 2க்கு மட்டும் வண்ணம் தீட்டணும். அடுத்ததாக ஒரு செவ்வகம் கொடுத்துருக்காங்க. அதைய 10 சமபாகமாக கொடுத்துருக்காங்க. பின்னம் கீழே என்ன கொடுத்துருக்காங்க? 10ல் 7. அப்போது 10 சதுரத்தில் 7 சதுரத்துக்கு மட்டும் நாம் வண்ணம் தீட்டணும். அடுத்த வினா, வண்ணம் தீட்டப்படாத பகுதியின் பின்ன வடிவத்தை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படத்தில் பாருங்கள், ஒரு சதுரத்தில் 2 சமபாகம் இருக்குது. அதில் ஒரு பகுதிக்கு வண்ணம் தீட்டலை. அப்போது பின்னம் 2ல் 1. அடுத்ததாக சதுரத்தில் 4 சமபாகம் இருக்குது. அதில் 3 பாகத்துக்கு வண்ணம் தீட்டலை. அப்போ பின்னம் 4ல் 3. அடுத்த படத்தை பாருங்கள், 4 சமபாகங்கள் இருக்குது. அதில் 1க்கு மட்டும் வண்ணம் தீட்டாமல் இருக்குது. அப்போ பின்னம் 4ல் 1. அடுத்தது 3வது வினா, நிழலிடப்பட்ட பகுதியின் பின்னத்தை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வண்ணம் தீட்டின பகுதிக்கு மட்டும் பின்னத்தை நாம் எழுதணும். 10 சமபாகம் இருக்குது. அதில் 6க்கு வண்ணம் தீட்டியிருக்காங்க. அப்போ பின்னம் 10ல் 6. அடுத்த படத்தில் 6 சமபாகங்கள் இருக்குது. அதில் 2க்கு மட்டும் வண்ணம் தீட்டியிருக்காங்க. அப்போ பின்னம் 6ல் 2. அடுத்த படத்தில் 4 சமபாகங்கள் இருக்குது. அதில் 1க்கு மட்டும் வண்ணம் தீட்டியிருக்காங்க. அப்போ பின்னம் 4ல் 1. அடுத்த பகுதி 4.3. இதில் மலர் தனது பிறந்தநாள் கேட்க பங்கிட்டு கொடுத்துருக்கா. அதையை பார்த்து பின்னத்தை சரியாக எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்கள், மொத்தமாக எத்தனை பங்கு இருக்குது? 8 பங்கு இருக்குது. அதில் அம்மாவுக்கு 2, அப்பாவுக்கு 1, தம்பிக்கு 3 பங்கும், மலர் 2 பங்கை எடுத்துட்டா. இதை வச்சு கீழே கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கான விடையை நாம் எழுதணும். அப்பாவுக்கு கொடுத்த கேக் எவ்வளவு பாகங்கள்? 8ல் 1. அம்மாவுக்கு கொடுத்த கேக்கு 8ல் 2. தம்பிக்கு கொடுத்த கேக்கு 8ல் 3 பாகங்கள். அடுத்தது 4.4 சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1வது வினா, 5ல் 4 இதில் பகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுதி அப்படிங்கிறது கீழே இருக்கிற எண். 5. 10ஐ பகுதியாக கொண்ட பின்னம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுதினா கீழே இருக்கிற எண். அப்போ 10ல் 1. அடுத்தது 3வது வினா, 7ஐ தொகுதியாக கொண்ட பின்னம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொகுதி அப்படின்னா மேலே இருக்கிற எண். அப்போது 8ல் 7. அடுத்த பகுதி 4.5 பூங்கொத்தில் உள்ள வண்ணப்பூக்களை குறிக்கும் பின்னங்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக எத்தனை பூக்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல எண்ணிக்கலாம். மொத்தம் 17 பூக்கள் இருக்குது. மஞ்சள் பூக்கள் 2, ஊதா பூக்கள் 6, சிவப்பு பூக்கள் 5, இளஞ்சிவப்பு பூக்கள் 4 இருக்குது. அப்போ மஞ்சள் பூவோட பின்னம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மொத்த பூக்கள் 17, மஞ்சள் பூக்கள் 2. அப்போ பின்னம் 17ல் 2.
சிவப்பு பூக்கள் பின்னம் என்னன்னு கேட்குறாங்க. மொத்த பூக்கள் 17, சிவப்பு பூக்கள் 5. அப்போ பின்னம் 17ல் 5. ஊதா பூக்கள் மொத்தம் 6 இருக்குது. அப்போது பின்னம் என்ன? 17ல் 6. இளஞ்சிவப்பு பூக்கள் மொத்தம் 4 இருக்குது. அப்போது பின்னம் என்ன? 17ல் 4. அடுத்த பகுதி 4.6. ஒவ்வொரு தொகுப்பிலும் உனக்கு பிடித்த எண்ணிக்கையில் வண்ணம் தீட்டி அதை குறிக்கும் பின்னத்தை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல பூ கொடுத்துருக்காங்க. அந்த பூவில் 3 பூக்களுக்கு வண்ணம் தீட்டியிருக்கோம். மொத்த பூக்கள் எத்தனை? 7 இருக்குது. எத்தனைக்கு வண்ணம் தீட்டியிருக்கோம்? 3. அப்போ பின்னம் 7ல் 3. பந்து படத்தில் 4 பந்துகளுக்கு வண்ணம் தீட்டியிருக்கோம். மொத்தம் எத்தனை பந்துகள் இருக்குது? 11. அப்போ வண்ணம் தீட்டிய பந்துகளினுடைய பின்னம் என்ன? 11ல் 4. அடுத்த படத்தில் மொத்தம் 8 பலூன்கள் இருக்குது. அதில் 3 பலூன்களுக்கு வண்ணம் தீட்டியிருக்கோம். அப்போது வண்ணம் தீட்டிய பலூனுக்கான பின்னம் எது? 8ல் 3. அடுத்த படத்தை பாருங்கள். குடைகள் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 9 குடைகள் இருக்குது. அதில் 2 குடைகளுக்கு மட்டும் வண்ணம் தீட்டியிருக்கோம். அப்போது இதோட பின்னம் என்ன? 9ல் 2. அடுத்த பகுதி 4.7. படத்தை உற்று நோக்கி சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படத்தில் சில விலங்குகளோட படங்கள் கொடுத்துருக்காங்க. அதையே எண்ணி வச்சுக்குங்க. முதல் வினா, நாய் பொம்மையை குறிக்கும் பின்னம் எது? மொத்தம் 14 பொம்மைகள் கொடுத்துருக்காங்க. அதில் 3 பொம்மைகள் நாய் பொம்மை இருக்குது. அப்போது விடை 14ல் 3. அடுத்த வினா, 14ல் 5 இப்பின்னம் குறிக்கும் பொம்மை எது? அப்படின்னா 5 பொம்மை எது இருக்குதுன்னு பாருங்கள். 5 பொம்மை எது இருக்குது? முயல் பொம்மை. மூன்றாவது வினா, மான் பொம்மையை குறிக்கும் பின்னத்தின் பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுதினா கீழே இருக்கிற எண். மொத்தம் 14 பொம்மைகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக 14 தான் விடையாக வரும். இத்தொகுப்புடன் மேலும் 2 சிங்கம் மற்றும் ஒரு நாய் பொம்மைகளை சேர்த்தால் தற்போது சிங்க பொம்மைகளை குறிக்கும் பின்னம் எது? முதலே மொத்தம் 14 பொம்மைகள் இருந்துச்சு. இப்போ 3 பொம்மைகளை சேர்த்துறோம். அப்போது பகுதி 17 வந்துடும். அப்போது சிங்க பொம்மைகள் எத்தனை ஆயிரும்? 5 ஆயிரும். அப்போ பின்னம் என்ன? 17ல் 5. இத்தொகுப்பிலிருந்து மான் பொம்மைகளை நீக்கிவிட்டால் தற்போது முயல் பொம்மைகளை குறிக்கும் பின்னம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மான் பொம்மைகளை நீக்கணும். மொத்தம் எத்தனை மான் பொம்மைகள் இருக்குது? 3 பொம்மைகள். அதை நீக்கினா மொத்தம் 11 பொம்மைகள் தான் இருக்கும். அப்போ பகுதி 11. முயல் பொம்மைகள் எத்தனை இருந்துச்சு? 5. அப்போ பின்னம் என்ன? 11ல் 5. இதை ஆப்ஷனில் கொடுக்கல, நீங்கள் சைடில் எழுதிக்கங்க. அடுத்த பகுதி 4.8. பின்வருவனவற்றுக்கு விடையளி அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் வினா, யாழினி 7ல் 3 போட்டிகளில் தங்கப்பதக்கத்தையும் மீதமுள்ள போட்டிகளில் வெள்ளிப்பதக்கத்தையும் பெற்றாள் எனில் அவள் பெற்ற பதக்கத் தொகுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7ல் 3 தங்கம் அப்படின்னா 3 தங்கம் இருக்கணும். மீதி இருக்கிற போட்டிகள் 4. அப்போ 4 வெள்ளிப்பதக்கம் இருக்கணும். அப்போ ஆப்ஷன் இ அதுதான் ஆன்சர். அடுத்ததாக மீன் தொட்டியை உற்று நோக்கி தங்க மீன்களுக்கான பின்னத்தை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீன் தொட்டியில் 9 மீன்கள் இருக்குது. தங்க மீன்கள் 5 இருக்குது. அப்போ பின்னம் 9ல் 5. அடுத்த வினா, பகுதி 10 தொகுதி 6 கொண்ட பின்னம் குறிக்கும் கொய்யா பழங்கள் கொண்ட பழத்தொகுப்பை தேர்ந்தெடு. அப்போது மொத்தம் 10 பழங்கள் இருக்கணும். 6 பழங்கள் அதில் கொய்யா பழமாக இருக்கணும். அப்போ இதோட விடை ஆப்ஷன் இ. அடுத்த வினா, வளவன் தான் எதிர்கொண்ட 50 பந்துகளில் 27 பந்துகளை எல்லைக்கோட்டிற்கு திருப்பினார் எனில் எல்லைக்கோட்டிற்கு திருப்பிய பந்துகளை குறிக்கும் பின்னம். அப்போது 50ல் 27. 50 பந்தில் 27 பவுண்டரிகள் அடிச்சிருக்கார். அதனால் விடை என்ன வரும்? ஆப்ஷன் ஆ 50ல் 27. அடுத்த வினா, வனஜா தன்னிடம் உள்ள 5 ரூபாய் நாணயங்களை அவற்றில் உள்ள வருடங்களின் அடிப்படையில் பிரித்து வைத்தாள். அட்டவணையை உற்று நோக்கி 2019 வருடமிட்ட நாணயங்களை குறிக்கும் பின்னம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2019 7 நாணயங்கள் இருக்குது. 2023 9 நாணயங்கள், 2024 12 நாணயங்கள்.
அப்போ மொத்தம் 28 நாணயங்கள். இதில் 2019 7 நாணயங்கள் இருக்கிறதுனால விடை என்ன வரும்? மொத்தம் 28, 7 நாணயங்கள். அப்போ 28இல் 7. அடுத்த பகுதி 4.9 பொறுத்துக. இந்த சைடு பின்னம் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு அதற்கான படங்கள் கொடுத்துருக்காங்க. உரிய பின்னத்தை படத்தோட பொருத்தணும். 4இல் 2 பார்த்தீங்கன்னா சதுரத்தில் 4இல் 2 பாகத்துக்கு வண்ணம் அடிச்சிருக்காங்க. 4இல் 3 பார்த்தீங்கன்னா வட்டத்தில் 4 பாகம் இருக்குது, அதில் 3 பாகத்துக்கு வண்ணம் அடிச்சிருக்காங்க. 6இல் 2 இந்த படம் மேலே இருக்கிற டாப்பில் இருக்கிற படத்தை பாருங்கள். 6 சமபாகங்கள் இருக்குது, அதில் 2 சமபாகங்களுக்கு வண்ணம் தீட்டியிருக்காங்க. அடுத்தது 8இல் 3 கீழே செவ்வகத்தை பாருங்கள். 8 சமபாகங்கள் இருக்குது, அதில் 3 சமபாகங்களுக்கு வண்ணம் தீட்டியிருக்காங்க. 3இல் 1 இந்த வட்டத்தை பாருங்கள், 2வது படம். அதில் 3 சமபாகங்கள் இருக்குது, அதில் ஒரு பாகத்துக்கு வண்ணம் தீட்டியிருக்காங்க. அடுத்த பகுதி 4.10 சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4இல் 1 என்ற பின்னத்தை குறிக்கும் படம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் படத்தை பாருங்கள். 4 சமபாகங்கள் இருக்குது, அதில் 1க்கு கலர் அடிச்சிருக்காங்க. அப்போது ஆப்ஷன் அ. இரண்டாவது வினா, வண்ணம் தீட்டப்பட்ட பாகத்திற்கான பின்னம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 6 பாகங்கள் இருக்குது, அதில் 3 பாகங்களுக்கு வண்ணம் தீட்டியிருக்காங்க. அப்போது 6இல் 3. அடுத்த வினாவை பாருங்கள். தொகுப்பில் அதிக எண்ணிக்கையில் உள்ள பந்துகளுக்குரிய பின்னம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 12 பந்துகள் இருக்குது, அதில் 6 ஃபுட்பால் இருக்குது. அப்போது 12இல் 6 ஆப்ஷன் ஆ. அடுத்த வினா, வண்ணமிடப்பட்ட பழங்களின் பின்ன வடிவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வண்ணம் இல்லை, வட்டம் போட்டிருக்காங்க. இப்போது மொத்தம் 7 தர்பூசணி பழம் இருக்குது, அதில் 3 பழத்துக்கு வட்டம் போட்டிருக்காங்க. அப்போ அதோட பின்னம் 7இல் 3. அடுத்தது விடுபட்ட பின்னங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வட்டத்தில் பாருங்கள், மொத்தம் 8 சமபாகங்கள் இருக்குது, அதில் ஒவ்வொன்றிலையும் குறிச்சிருக்கிறதுனால எல்லாத்துக்குமே 8இல் 1 8இல் 1 தான் வரும். அப்போ விடை ஆப்ஷன் ஆ 8இல் 1, 8இல் 1. அடுத்த பகுதி 4.11 வட்ட விளக்க படத்தை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 30 மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செயல் திட்டத்தில் வரைந்து வந்திருந்த பூக்களின் வண்ணத்திற்கேற்ப எண்ணிக்கையை ஆசிரியர் விளக்கப்படத்தில் குறித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பச்சை வண்ணம் 5, நீல வண்ணம் 10, சிவப்பு வண்ணம் 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் வினா, நீல வண்ண பூக்களின் எண்ணிக்கையை குறிக்கும் பின்னம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 30, அதில் நீல வண்ணம் 10. அப்போது 30இல் 10. மிக குறைந்த எண்ணிக்கையில் வரையப்பட்ட வண்ணப்பூக்களை குறிக்கும் பின்னம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறைந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது 5. அப்போ ஆன்சர் 30இல் 5. மிக அதிக எண்ணிக்கையில் வரையப்பட்ட வண்ணப்பூக்களை குறிக்கும் பின்னம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மிக அதிக எண்ணிக்கைனா 15 சிவப்பு வண்ணம். அப்போது மொத்தம் 30இல் 15. அடுத்த பகுதி 4.12 நானே உருவாக்குவேன். இங்கே பின்னங்கள் கொடுத்துருக்காங்க, அதற்கான படங்களை வரைய சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பின்னம் 4இல் 1 பாருங்கள். ஒரு சதுரம் வரைஞ்சி அதை 4 சமபாகமாக பிரிச்சிருக்கிறோம், அதில் 1க்கு மட்டும் கலர் அடிச்சிருக்கிறோம். ரெண்டாவது 4இல் 2 இதில் சதுரத்தில் 4 சமபாகங்கள் இருக்குது, அதில் 2க்கு மட்டும் நாம் வண்ணம் தீட்டியிருக்கோம். அடுத்த பின்னம் 4இல் 3 அதே மாதிரி சதுரத்தில் 4 சமபாகங்கள் இருக்குது, அதில் 3 பாகத்துக்கு மட்டும் நாம் வண்ணம் தீட்டியிருக்கோம். அடுத்தது 5இல் 3 இந்த படத்தை பாருங்கள். 5 சமபாகங்கள் இருக்குது, அதில் 3 பாகத்துக்கு மட்டும் வண்ணம் தீட்டியிருக்கோம். அடுத்தது 5வது படம் 6இல் 4 இந்த படத்துலேயும் 6 சமபாகங்கள் இருக்குது, இதில் 4 பாகங்களுக்கு மட்டும் நாம் வண்ணம் தீட்டியிருக்கோம். அடுத்த பகுதி எண் பக்கம். இதில் என்ன பண்ணியிருக்கோம்? பின்வரும் படங்கள் குறிக்கும் பின்னங்களை எழுதுக. படம் வரைஞ்சு அதற்கான பின்னத்தை எழுதியிருக்கோம். முதல் படத்தை பாருங்கள். 6 சமபாகங்கள் இருக்குது, அதில் 3க்கு கலர் அடிச்சிருக்கோம். அப்போ பின்னம் 6இல் 3. அடுத்த படத்தை பாருங்கள். மொத்தம் 8 சமபாகங்கள் இருக்குது, அதில் 3க்கு வண்ணம் தீட்டியிருக்கோம். அப்போ பின்னம் என்ன? 8இல் 3.
அடுத்த படத்தை பாருங்கள். மொத்தம் 8 சமபாகங்கள் இருக்குது. அதில் 4 பாகத்துக்கு மட்டும் வண்ணம் தீட்டியிருக்கோம். அப்போ இதோட பின்னம் என்ன? 8ல் 4. அடுத்த படத்தை பாருங்கள். 6 சமபாகங்கள் இருக்குது. அதில் 2க்கு மட்டும் வண்ணம் தீட்டியிருக்கோம். அப்போ இதோட பின்னம் என்ன? 6ல் 2. அடுத்ததாக வளரறி மதிப்பீடு ஆ, அதற்கான விடைகளை பார்க்கலாம். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வினா, இப்பழத்தொகுப்பில் குறைந்த எண்ணிக்கையில் உள்ள பழங்களை குறிக்கும் பின்னம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆரஞ்சு பழம்தான் 2 இருக்குது. மொத்த பழங்கள் 5. அப்போ 5ல் 2. அடுத்த வினா, வண்ணம் தீட்டப்பட்ட பகுதியை குறிக்கும் பின்னம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 4 பாகங்கள் இருக்குது. அதில் 1க்கு வண்ணம் தீட்டியிருக்காங்க. அப்போது 4ல் 1. அடுத்த வினா, 4ல் 2 என்ற பின்னம் குறிக்கும் படம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இ, அந்த படத்தை பாருங்கள். 4 சமபாகங்கள் இருக்குது. அதில் 2க்கு மட்டும் வண்ணம் தீட்டியிருக்காங்க. அடுத்த வினாவை பாருங்கள். படம் கொடுத்துருக்காங்க. இப்படம் குறிக்கும் பின்னத்தை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6 சமபாகங்கள் இருக்குது. 3 பகுதிக்கு வண்ணம் தீட்டியிருக்காங்க. அப்போ விடை என்ன? 6ல் 3. அடுத்ததுக்கு வினாவை பாருங்கள். அதுலேயும் படம் கொடுத்துருக்காங்க. பூக்களோட படம் இருக்குது. இத்தொகுப்பில் மஞ்சள் நிற பூக்கள் குறிக்கும் பின்னத்தை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மஞ்சள் நிற பூக்கள் 3 இருக்குது. மொத்த பூக்கள் 7. அப்போ பின்னம் என்ன? 7ல் 3. அடுத்த வினா, பழத்தொகுப்பில் 2 பழங்கள் அழுகிவிட்டன எனில் மீதமுள்ள பழங்களின் பின்னம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 9 பழங்கள் இருக்குது. பப்பாளி பழம் 9 இருக்குது. அதில் 2 அழுகிருச்சுன்னா 7 பழங்கள் இருக்கும். அப்போ பின்னம் என்ன? 9ல் 7. அடுத்த வினா, பீட்டர் தனது வீட்டின் சுற்றுச்சுவரில் 4ல் 3 பாகங்களுக்கு வண்ணம் தீட்டிவிட்டான் எனில் அவன் வண்ணம் தீட்டிய சுவர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4 சமபாகங்கள் இருக்கணும். அதில் 3க்கு வண்ணம் தீட்டி இருக்கணும். அப்போ விடை என்ன? ஆப்ஷன் ஆ, அதுதான் விடை. 4ல் 3. அடுத்த வினா, ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 சமபாகங்கள் இருக்குது. அதில் ஒரு பாகத்துக்கு வண்ணம் தீட்டியிருக்காங்க. வண்ணம் தீட்டப்படாத பகுதியை குறிக்கும் பின்னத்தை தேர்ந்தெடு. அப்போ வண்ணம் தீட்டாத பகுதி 3. மொத்த பகுதி 4. அப்போ பின்னம் என்ன? 4ல் 3. அடுத்தது, விடுபட்ட பின்னங்களை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வட்டத்தை 6 சமபாகமாக பிரித்து ஒவ்வொன்றிலையும் 6ல் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ விடுபட்டது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? 6ல் 1. அப்போ விடை என்ன? 6ல் 1, 6ல் 1. அடுத்த வினா, 6ல் 4 என்ற பின்னம் குறிக்கும் படத்தை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் இ, அதை பாருங்கள். 6 சமபாகங்கள் இருக்குது. அதில் 4க்கு கலர் அடிச்சிருக்காங்க. அப்போ விடை என்ன? ஆப்ஷன் இ. அடுத்த பகுதி, பின்வரும் வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 11வது வினா பாருங்கள். இப்பழத்தொகுப்பில் குறைந்த எண்ணிக்கையில் உள்ள பழங்களின் பின்னம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிற பழம் எது? ஆரஞ்சு. 3 பழம் இருக்குது. மொத்த பழங்கள் 12. அப்போ பின்னம் என்ன? 12ல் 3. மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ற சொல்லில் ஏ என்ற எழுத்திற்கான பின்னம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல எத்தனை ஏ வருதுன்னு பாருங்கள். 1, 2, 2 ஏ வருது. மொத்த எழுத்துக்கள் 11. அப்போ 11ல் 2 அப்படிங்கிறது தான் விடை. அடுத்தது 13வது வினா. இதில் பாருங்கள், பலூன் கொடுத்துருக்காங்க. இத்தொகுப்பில் இளஞ்சிவப்பு வண்ண பலூன்கள் குறிக்கும் பின்னம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இளஞ்சிவப்பு பலூன் எத்தனை இருக்குது? 4. மொத்த பலூன்கள் 7. அப்போ இதோட பின்னம் என்ன? 7ல் 4. அடுத்த வினா, 7ல் 1 இப்பின்னம் குறிக்கும் காய்கறி எதுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 7 காய்கறி இருக்குது. அதில் 1 பார்த்திங்கன்னா வெங்காயம் இருக்குது. அப்போ ஆன்சர் வெங்காயம். அடுத்த வினா, ராணி தன்னிடம் உள்ள 10 மிட்டாய்களில் 7 மிட்டாய்களை சாப்பிட்டு விட்டாள் எனில் மீதமுள்ள மிட்டாய்களை குறிக்கும் பின்னத்தை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10ல் 4 மிட்டாயை சாப்பிட்டானா மீதி 6 மிட்டாய் இருக்கும். அப்போது விடை என்ன வரும்? 10ல் 6. அடுத்த வினா, இந்த மீன் தொட்டியில் மேலும் ஒரு தங்க மீனை சேர்த்தால் தங்க மீன்கள் அல்லாத மீன்களுக்கான பின்னத்தை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 9 மீன்கள் இருக்குது. ஒரு தங்க மீனை சேர்த்தா 10 மீன் ஆயிரும். தங்க மீன் இல்லாத மீன்கள் எத்தனை? 4. அப்போ ஆன்சர் என்ன? 10ல் 4. அடுத்த வினா, பணப்பையில் உள்ள நாணயங்களின் எண்ணிக்கை பின்வருமாறுன்னு கொடுத்துருக்காங்க.
2 ரூபா நாணயம் 5 இருக்குது, 5 ரூபா நாணயம் 9 இருக்குது, 10 ரூபா நாணயம் 6 இருக்குது. இவற்றுள் 5 ரூபாய் நாணயங்களை குறிக்கும் பின்னத்தை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை நாணயங்கள் இருக்குது? கூட்டி பாருங்கள், 20 நாணயங்கள் இருக்குது. இதில் 5 ரூபாய் நாணயங்கள் 9. அப்போ ஆன்சர் என்ன? 20ல் 9. அடுத்த வினா, ரூபாய் 8000ல் 2ல் 1 பாகம் என்பது டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8000ல் பாதி, அப்போ எவ்வளோ வரும்? 4000. அடுத்த வினா, ஒரு பெட்டியில் உள்ள 12 பொருள்களில் 7 பொருள்கள் பென்சில்கள் ஆகும். அப்பெட்டியில் மேலும் 2 பென்சில்களை வைத்தால் தற்போது அப்பெட்டியில் உள்ள பென்சில்களை குறிக்கும் பின்னம். முதல்ல 12 பொருள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2 பென்சில் வச்சா மொத்தம் 14 பொருள்கள் இருக்கும். முதல்ல 7 பென்சில்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2 பென்சிலை சேர்த்துனா 9 பென்சில் ஆகும். அப்போ பின்னம் எவ்வளவு? 14ல் 9. அடுத்த வினா, ரகு தன்னிடம் உள்ள 30 பென்சில்களில் 25 பென்சில்களை தனது வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு கொடுத்து விட்டான் எனில் அவன் கொடுத்த பென்சில்களை குறிக்கும் பின்னம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 30 பென்சில் வச்சுருந்தான், அதில் 25 பென்சில்களை கொடுத்துட்டான். அப்போ அதோட பின்னம் என்ன? 30ல் 25. இங்கே நம்ம மேலே குறித்த 20 கொஸ்டினுக்கான ஓஎம்ஆர் சீட் கொடுத்துருக்கோம். அந்த ஓஎம்ஆர் சீட்டை பார்த்து அதே மாதிரி குறிச்சிக்குங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.